நம்முடைய பூஜை அறையில் நம்ம எவ்வளவோ பொருட்கள் வச்சுருப்போங்க. அதில் நம்முடைய பூஜை அறையில் இருக்க வேண்டிய 3 முக்கியமான வெள்ளை நிற பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய சேனலில் ஒரு பெரிய பதிவாக கொடுத்துருக்குறேன். தாயார் பார்க்கடல்லிருந்து தோன்றியதால் கடல்லிருந்து தோன்றிய அத்தனை பொருட்களும் லக்ஷ்மி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறது. இந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோத்தி சங்கு அல்லது முத்து சங்கு என்று அழைக்கக்கூடிய ஒரு வகையான கூம்பு வடிவத்திலான ஒரு சங்கு. எப்படி நம்ம வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு இதெல்லாம் நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கிறோமோ, அதே போலவே ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையிலும் இருக்க வேண்டியது தான் இந்த சங்கு. இங்கே தென்னிந்தியர்களை விட வட இந்தியர்கள் இந்த சங்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய வீட்டிலும் சரி, வணிகம் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, இந்த ஒரு சங்கு நிச்சயமாக இருக்கும். இந்த சங்கு இருக்கக்கூடிய இடத்துல அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். அந்த இருக்கக்கூடிய இடத்துல அமைதி, நேர்மறை ஆற்றல்கள், தனவசியம், ஜனவசியம் அனைத்துமே ஏற்படும். இதனுடைய நுனிப்பகுதியில் சௌபாகிய லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். இதை பற்றிய ஒரு விரிவான பதிவு நம்முடைய சேனலில் இருக்குது. மற்ற 2 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கிட்ட பதிவோட டைட்டில் இருக்குது, அதை பார்த்து பயனடைங்க. நான் பொருள் டேக் பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம்.